விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை களத்தில் வந்து இறக்க போகிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இப்போ வந்து தமிழகத்தில் வந்து நடக்க போகிறது. விஜய் அவர்கள் 234 தொகுதியிலும் தன்னோட பிரச்சார பயணத்தை வந்து ஆரம்பித்து விட்டார்கள். முக்கியமாக திருச்சியில் நடந்த பிரம்மாண்டமான பிரச்சாரம் தமிழக அரசியல் கட்சிகளுக்கு பெரும் அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அந்த அளவுக்கு விஜய் அவர்களுக்கு மாபெரும் கூட்டம் வந்து கூடியிருக்கு. ஸோ இது வரைக்கும் தமிழ் நட்சத்திரங்களுக்கும் சரி, தமிழ் கட்சிக்காரர்களுக்கும் சரி இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான கூட்டம் வந்து கூடியது கிடையாது. இந்த சமயத்தில் விஜய் அவர்கள் இந்த டைம் வந்து கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிடலாம். ஏன்னா வந்து கோயம்புத்தூர் தான் மக்கள் வந்து மாற்றத்தை வந்து விரும்புகிறார்கள். கோயம்புத்தூர் தொகுதியில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற முடிவு வந்து எடுத்திருக்காங்க. ஸோ ஆனால் ஆல்ரெடி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் கோயம்புத்தூர் தொகுதியை வந்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூர் தேர்தல் தலைமை அதிகாரி பொறுப்பில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இருக்காங்க. இந்த டைம் வந்து கொங்கு மண்டலத்தில் எப்படியாவது ஆட்சியை வந்து பிடித்து விட வேண்டும் அப்படி சொல்லி திமுக ஒரே குறிக்கோளாக வந்து இருக்கு. ஸோ அதனால் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விஜய் அவர்களுக்கு எகெயின்ஸ்டாக வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிரச்சாரமும் வந்து இன்று முதல் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஒரு பக்கம் வந்து விஜய் அவர்களோட பிரச்சாரம், இன்னொரு பக்கம் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட பிரச்சாரம். அரசியல் களம் இப்போ தான் வந்து சூடு பிடித்திருக்கு. என்ன நெக்ஸ்ட் நடக்க போகிறது அப்படிங்கிற விஷயத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த ஒரு முடிவை பற்றி, அதாவது உதயநிதி ஸ்டாலின் வைசஸ் விஜயை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கமெண்ட்டில் லீவ் பண்ணி